வணக்கம். வங்காளத்தோட நலத்திட்டங்கள் அது வெறும் உதவித்தொகை இல்ல, அது ஒரு போர்க்கால ஆயுதம். மம்தா பானர்ஜி எப்படி இந்த நலத்திட்டங்களை ஒரு பக்கா எலெக்ஷன் மிஷினாவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்காவும் மாத்தினாங்க. வாங்க இந்த வியூகத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நலத்திட்டம்ங்கிறது சும்மா பணம் கொடுக்கறது மட்டும்தானா, இல்ல அதையே ஒரு முழு எலெக்ஷன் மிஷினை மாத்த முடியுமா? வங்காளத்தோட லக்ஷ்மீர் பந்தர், துவாரே சர்க்கார் மாதிரி திட்டங்கள் வெறும் பணம் கொடுக்கறதோட நிக்கல. அது ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், ஒரு பவர்ஃபுல் வோட் ஷீல்ட். மம்தா இதை எப்படி சாத்தியமாக்குனாங்க? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஆயுதம் மத்த மாநிலங்களோட நலத்திட்டங்கள்ல இருந்து எப்படி அழகா இருக்குன்னு பார்ப்போம். இது வெறும் பணம் கொடுக்கறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான உண்மை இருக்குங்க. நலத்திட்டங்கள் இல்லாம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நலத்திட்டங்கள் இருந்தா மட்டுமே ஜெயிச்சிட முடியாது. உதாரணத்துக்கு ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க. அங்க சிரஞ்சீவி ஹெல்த் ஸ்கீம், முதியோர் ஓய்வூதியம்னு பல திட்டங்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியால ஆட்சியை தக்க வைக்க முடியல. அப்போ வங்காளத்துல என்ன வித்தியாசம்? அங்க நலத்திட்டம்ங்கிறது வெறும் செலவு பண்ற பாலிசியே இல்ல. அது ஒரு முழுமையான 24 மணி நேரம் வேலை செய்யற ஒரு ஃபீல்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த எலெக்ஷன் மிஷினோட ஹார்ட் எது? 2 முக்கியமான திட்டங்கள் தான் இதுக்கு மையமா செயல்படுது. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல முக்கியமான கேரக்டர் லக்ஷ்மீர் பந்தர் திட்டம். இது மூலமா பயனடைகிற பெண்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2.42 கோடி. இது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. ஆகஸ்ட் 2021 ஆரம்பிச்ச இந்த ஸ்கீம் மாநிலத்தோட அரசியல் போக்கையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. இந்த திட்டத்துக்கு 2 முக்கியமான பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கு. 1, எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஏழை நடுத்தர குடும்ப பெண்களுக்கு நேரடியா பணம் போறதால இந்த கவர்மெண்ட் போனா இந்த காசும் போயிடும்னு ஒரு வலுவான எண்ணம் உருவாகுது. 2வது, டேட்டா அண்ட் கனெக்ட். பயனாளிகளோட பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ்னு 2.42 கோடி பெண் வாக்காளர்களோட ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸ் கட்சிக்கு கிடைக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் கோல்டு மைன். அடுத்தது துவாரே சர்க்கார், அதாவது உங்க வீட்டு வாசல்லையே அரசாங்கம். ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்களுக்கு கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் சின்ன சின்ன கேம்ப் நடத்தி அப்ளிகேஷன் வாங்குறது, வெரிஃபை பண்றது, அப்ரூவ் பண்றது தான் இதோட நோக்கம். சிம்பிளா சொன்னா சர்வீஸை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த திட்டத்தோட வீச்சு எவ்வளோ பெருசுன்னு இந்த நம்பர் சொல்லும். இதுவரைக்கும் 1,02,000க்கும் அதிகமான துவாரே சர்க்கார் கேம்ப்ஸ் நடந்திருக்கு. ஒரே பேஸ்ல 71,00,000க்கும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அரசாங்கம் ஒவ்வொரு மூளை முடுக்கியும் போய் சேருது. ஆனா இதுல 2வதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது வெறும் சர்வீஸ் டெலிவரி கேம்ப் மட்டும் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பைப்லைன். கேம்ப்ல மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, எந்த ஸ்கீம் எங்க சரியா போகல, எம்எல்ஏ வேலை என்ன கோவம் இருக்குங்கிற மாதிரி எல்லா தகவலும் பூத் கமிட்டில இருந்து ஸ்டேட் லீடர்ஷிப் வரைக்கும் ரிப்போர்ட்டா போகுது. இந்த சிஸ்டம் பயனாளிகளை வெறும் திட்டத்தை வாங்குறவங்களா மட்டும் பார்க்கல, அவங்கள எலெக்ஷன் அப்போ கட்சியோட தீவிர ஆதரவாளர்களா மாத்துது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயனாளிகள்கிட்ட நேரடியா பேசி ஸ்கீம் கரெக்டா வருதான்னு கேட்கறதுல இருந்து இந்த ஸ்கீம் தொடரணும்னா நீங்க ஓட்டு போடணும்னு ஞாபகப்படுத்துற வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்குறாங்க. இப்போ இந்த டேட்டாவையும் இந்த நெட்வொர்க்கையும் எலெக்ஷன் நேரத்துல எப்படி ஒரு பவர்ஃபுல் வெப்பனா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி மோதுது. இங்க தான் பிஜேபியோட புதுமையான தொகுதி அளவியான சார்ஜ் ஷீட்டுக்கும் டிஎம்சியோட டேட்டா ட்ரிவன் 294 தொகுதி வாரியான மேனிஃபெஸ்டோக்கும் நேரடியா மோதல் நடக்குது. பிஜேபி ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏவோட தோல்விகளை லிஸ்ட் போட்டாங்க. இதுக்கு டிஎம்சியோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க. துவாரே சர்க்கார் கேம்ப்ல கிடைச்ச டேட்டாவை வச்சு உங்க வார்டுல இருக்கிற சாக்கடை பிரச்சனை இந்த மாசத்துக்குள்ள சரி செய்யப்படும் அங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் என்னன்னா, மக்களோட லோக்கல் கோபத்தை இதை சமாதானப்படுத்துது. ஆமா, பிரச்சனை இருக்கு, ஆனா அதை சரி பண்ண எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றது மூலமா மொத்த விவாதத்தையுமே அவங்க மாத்திட்டாங்க. சரி, வங்காளத்தோட இந்த வியூகத்தை ஒரு பிளே புக்கா பார்க்க முடியுமா? மத்த மாநிலங்கள் இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? இப்ப அதை பார்க்கலாம். இத ஹைப்பர் லோக்கல் எலெக்ஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். இதுக்கு 6 படிகள் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே டேட்டா சேகரிக்கிறது, தொகுதி வாரியா அனலைஸ் பண்றது, தொகுதிக்கேத்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது, பயனாளிகளை ஒன்னு திரட்டுறது, பிஜேபியோட சார்ஜ் ஷீட்டை முறியடிக்கிறது, கடைசியா தகவல்களை கொண்டு சேர்க்கிற சேனல்களை வரிசைப்படுத்துறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இங்க மகளிர் உரிமை தொகை மாதிரி ஸ்ட்ராங்கான நலத்திட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த பயனாளிகளோட டேட்டாபேஸை பூத் லெவல்ல ஒருங்கிணைச்சு அதை தொகுதி வாரியான மேனிஃபெஸ்டோவா மாத்துற சிஸ்டம் இன்னும் முழுசா உருவாகல. கேரளால நலத்திட்டங்கள் நல்லா இருந்தாலும் அதை பொலிட்டிக்கலா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற மெக்கானிசத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அனாலிசிஸ்ல இருந்து நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள்.
லக்ஷ்மி பந்தர் திட்டம் ஒரு வோட் ஷீல்டா செயல்படுது. துவாரே சர்க்கார் ஒரு இன்டெலிஜென்ஸ் என்ஜினா இயங்குது. அப்புறம் தொகுதி வாரியான மேனிஃபெஸ்டோக்கள் ஒரு பவர்ஃபுல் கவுண்டர் நரேட்டிவ் டூலா பயன்படுது. பெண்களை மையமா வச்ச ஒரு நல்ல திட்டம் சரியா டிசைன் பண்ணப்பட்டா அது நல்ல நிர்வாகம் மட்டும் இல்ல, ரொம்ப சிறந்த அரசியலாவும் இருக்க முடியும்னு இது காட்டுது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிஸ்டம் எம்எல்ஏக்கள் கட்சி மாறுறத தடுக்குமா? அடுத்த பகுதியில ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு ஆட்சியை கவிழ்க்கிற டெக்னிக்கான ஆபரேஷன் லோட்டஸ் வங்காளத்துல ஏன் வெற்றி பெறலங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.